அத்தியாயம் 145 வானத்தை தாண்டிய போர் பகுதி 1. ஹுவாங் யி முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தான். அரையிறுதியில் லாங் ஹாவோசென் அல்லது யாங் வென்ஜாவோவை சந்தித்தால் உடனே சரணடைந்து மூன்றாவது இடத்திற்காக அந்த அசாசினுடன் போராடுவான். முதல் 3 இடங்களில் ஒன்றை பிடித்தால் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆன்மீக அடுப்பு கிடைக்கும். மேலும் தான் மிகவும் விரும்பும் இளைஞனை தனது பேய் வேட்டை படைக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் அவனுக்கு கை கொடுத்தால் நாளைய போட்டியில் நேரடியாக அந்த அசாசினை சந்தித்தால் ஹஹா அது இன்னும் எளிதாக இருக்கும். முதல் 2 இடங்களில் ஒன்றை பிடித்த பிறகு முதல் இடத்திற்காக முழு முயற்சியையும் மேற்கொள்வான். இந்த போட்டியில் தனது அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருப்பதாக ஹுவாங் யி எப்போதும் நினைத்தான். குறிப்பாக முன்பு தான் இருந்த குழுவில் வாங் யுவானின் செயல்பாட்டு சற்று சிறப்பாக இருந்திருந்தால் ஒருவேளை அவன் முதல் 16 இடங்களுக்குள் கூட வராமல் போயிருக்கலாம். இதுவரை நாக் அவுட் போட்டிகளில் அவனது அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தது. எந்தவொரு மிக பயங்கரமான எதிரியையும் அவன் சந்திக்கவில்லை. இந்த அதிர்ஷ்டம் தொடர வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஹுவாங் யி ஆழ்ந்த சிந்தனையில் தனது திட்டங்களுக்கு ஏற்ப பல்வேறு சாத்தியங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தபோது கையேர் திடீரென நகர்ந்தாள். ஒரு கருப்பு மின்னல் போல மிக வேகமாக ஹுவாங் யி இருந்த இடத்தை நோக்கி பாய்ந்தாள். அவளது இந்த பாய்ச்சல் மிக வேகமாக இருந்தது. அவளது உருவம் மங்கலாக தெரிந்தது. ஹுவாங் யியின் முதுகில் உடனே குளிர்ந்த வியர்வை வழிந்தது. அவன் உடனடியாக வேறு இடத்திற்கு நகர்ந்திருக்காவிட்டால் இந்த பாய்ச்சல் ஒருவேளை போட்டியை முடித்திருக்கும். ஆனால் அவனுக்கு மகிழ்ச்சியடைய நேரம் கொடுக்காமல் கையேர் உடனே அவன் முன்பு நின்ற இடத்திற்கு வந்தாள். ஆனால் ஹுவாங் யி எதிர்பார்த்தபடி அவள் தாக்கவில்லை, சிறிதும் இல்லை. அவளது மூங்கில் குச்சி தரையை மென்மையாக தட்டியது. அதன் பலத்தை பயன்படுத்தி மீண்டும் பாய்ந்தாள். அந்த கடினமான குச்சி ஒரு வில்லின் நாண் போல கையேரின் உடலை வேகமாக முன்னோக்கி தள்ளியது. ஹுவாங் யி அதிர்ச்சியடைந்தான். அவள் மறைந்து விட்டாளா? ஆமாம், அவனது கண்களுக்கு கையேர் பாய்ந்த அடுத்த நொடியில் அவளது உருவத்தின் எச்சங்கள் சிதறி அவள் மறைந்து விட்டாள். பங்! அவனது கழுத்தில் ஒரு உணர்வு. ஒரு கனமான அடி உடனே ஹுவாங் யியை மயக்கமடையச் செய்தது. அவனது எல்லா பலத்தையும் இழக்கச் செய்தது. அந்த மண்ணின் ஆவி தேவதையும் பயந்து போய் வேகமாக ஒரு மஞ்சள் ஒளியாக மாறி அவனது மார்பில் மறைந்தது. ஹுவாங் யி அப்படியே விழுந்தான். அவனுக்கு பின்னால் கையேரின் உருவம் தெரிந்தது. அவளது மூங்கில் குச்சியை பயன்படுத்தி மெதுவாக தரையை தட்டியபடி ஓய்வறைக்கு திரும்பினாள். தொலைவில் இந்த காட்சியை கண்ட போட்டியாளர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூச்சு விடாமல் திகைத்தனர். குறிப்பாக யாங் வென்ஜாவோ. இந்த பெண் உண்மையில் குருடாக இருக்கிறாளா என்று அவன் கேட்க விரும்பினான். ஹுவாங் யி தெளிவாக ஏமாற்றப்பட்டிருந்தான். கையேர் விழும் கற்கள் தாக்குதலால் சிறிதும் பாதிக்கப்படவில்லை. முன்பு அவள் நின்றபோது அல்லது தவறான திசையில் பாய்ந்தபோது இவை அனைத்தும் அவனை குழப்புவதற்காகவே. அவளது கடைசி பாய்ச்சல் காற்றில் நேரடியாக நிழல் இரட்டையர் திறனை பயன்படுத்தி செய்யப்பட்டது. அசாசின் கோவில் வெற்றியாளர் கையேர். கையேர் நேரடியாக லாங் ஹாவோசெனிடம் திரும்பி அவன் அருகில் அமர்ந்தாள். அவளை கண்ட லாங் ஹாவோசென் ஒரு கணம் திகைத்து அவளை பார்த்தான். ஹுவாங் யியுடனான அவனது முந்தைய போராட்டம் இன்னும் அவனுக்கு தெளிவாக நினைவில் இருந்தது. ஹாவ்யுவை அழைத்திருக்காவிட்டால் ஒருவேளை அவனை வெல்லவே முடிந்திருக்காது. ஆனால் கையேர் முன்னால் ஹுவாங் யி மிகவும் பலவீனமாக தோன்றினான். கையேர் எந்த திறனையும் பயன்படுத்தாமல் அவனை எளிதாக அடித்து மயக்கமாக்கினாள். கையேர், ஒலி விளைவுகளால் நீ பாதிக்கப்படாமல் இருக்க முடியுமா? லாங் ஹாவோசென் மெதுவாக கேட்டான். கையேர் பதிலளித்தாள், நான் குருடாக இருந்தாலும் எனது மற்ற 5 புலன்கள் சாதாரண மனிதர்களை விட மிகவும் கூர்மையாக இருக்கின்றன. ஒலியை வைத்து நான் எப்படி ஏமாற முடியும்? அவனைச் சுற்றிய மந்திர அலைகள், அவனது வாசனை ஆகியவை அவனது இடத்தை எனக்கு துல்லியமாக காட்டின. லாங் ஹாவோசென் ஒரு நொடியில் சொன்னான், அப்படித்தான் இருக்கும். அதனால்தான் அன்று நீ என்னிடம் உறுதியளித்தாய். என்ன? கையேர் சற்று குழப்பத்துடன் தலையை சாய்த்து கேட்டாள். லாங் ஹாவோசென் சிரித்தான். நான் சொல்றேன், யாங் வென்ஜாவோ கூட உனக்கு பொருத்தமான எதிரி இல்லை. நம்ம உறுதிமொழியை மாற்றலாமா? நீ முதல் இடத்தை பிடிச்சா நான் உன்னை கட்டிப்பிடிக்க அனுமதிக்கணும். அவன் வார்த்தைகளை கேட்டு கையேரின் அழகான முகம் உடனே சிவந்தது. அவள் ஒரு சத்தமும் இல்லாமல் அவனருகில் நெருங்கினாள். லாங் ஹாவோசனுக்கு அவளை வெல்வதில் நம்பிக்கை இல்லை என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இது வலிமை மட்டுமல்ல. அவன் கையேரை சந்தித்தால் அவளை எப்படியும் தாக்க முடியாது. முழு முயற்சியுடன் போராடுவது என்று கேள்விக்கே இடமில்லை.
இந்த போட்டியில் இடங்களுக்கு அவன் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. ஹுவாங் யி போலவே முதல் 3 இடங்களில் ஒன்றை பிடித்து ஆன்மீக அடுப்பை பரிசாக பெற்றால் அவனுக்கு போதுமானது. கையரை திருப்பி அனுப்பிய பிறகு லாங் ஹாவோசென் தனது ஓட்டலுக்கு திரும்பி ஹுவாவின் அறைக்கு சென்றான். இதில் மூன்னிங் அசாசின் கோவிலைச் சேர்ந்த மற்றொரு போட்டியாளர். இந்த நிலையில் 6 பெரிய கோவில்களில் நைட் கோவில் மற்றும் அசாசின் கோவிலைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே மிஞ்சியிருந்தனர். 2-2. பொதுவாக பார்த்தால் நைட் கோவிலைச் சேர்ந்தவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக தோன்றினர். ஆனால் கையேர் ஒரு இருட்டு நட்சத்திரமாக இருந்தால் யாரும் அவளை புறக்கணிக்க துணியவில்லை. இறுதியில் இந்த பெண்ணின் வலிமை அசாசின் கோவிலைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். மூனிங் தோல்வியடைந்தாலும் கையேர் இறுதி வெற்றியாளராக வந்தால் நைட் கோவிலின் பெருமை அசாசின் கோவிலால் கைப்பற்றப்படும். இருப்பினும் கையேருக்கும் லாங் ஹாவோசனுக்கும் இடையேயான உறவு அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வரலாற்றில் இவர்கள் பேய் வேட்டை படைகளில் இணைந்த இளைய காதலர்களாகவும் மிகுந்த திறனுடையவர்களாகவும் இருக்கலாம். கையேரை திருப்பி அனுப்பிய பிறகு லாங் ஹாவோசன் தனது ஓட்டலுக்கு திரும்பி ஹுவாவின் அறைக்கு சென்றான். ஆசிரியர் லாங் ஹாவோசனை கண்ட ஹுவா மென்மையாக புன்னகைத்தார். இன்றைய போட்டி மீண்டும் சுமூகமாக முடிந்ததா? லாங் ஹாவோசன் புன்னகைத்து பதிலளித்தான், நான் இப்போ முதல் 4 இடங்களில் இருக்கேன். பிறகு அன்றைய போட்டிகள் எப்படி நடந்தன என்பதை விரிவாக விளக்கினான். ஹுவாவின் கண்கள் பளபளத்தன. அவர் மெதுவாகச் சிரித்தார், நீ செய்தது என் எதிர்பார்ப்புகளை மீறிவிட்டது. இனி இந்த போட்டியில் மீண்டும் பங்கேற்க வேண்டிய அவசியமில்லை. சற்று தயங்கிய பிறகு லாங் ஹாவோசன் சொன்னான், ஆசிரியர், உங்களிடம் ஒரு விஷயம் கலந்தாலோசிக்க வேண்டும். ஹுவா சொன்னார், சொல். லாங் ஹாவோசன் தொடர்ந்தான், கையேரும் முதல் 4 இடங்களுக்கு வந்துவிட்டாள். அவள் மிகவும் வலிமையானவள். ஹுவாங் யியை வெல்ல நான் ஹாவ்யுவின் உதவியை நம்ப வேண்டியிருந்தது. ஆனால் அவள் முன்னால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாளை அரையிறுதி போட்டிகள் நடக்கப் போகின்றன. என் எதிரியாக கையேர் வந்தால் இந்த போட்டியை விட்டுக்கொடுத்து 3வது இடத்தை நோக்கி செல்லலாம் என்று நினைக்கிறேன். பிறகு மற்றொரு அசாசினை வென்றால் முதல் 3 இடங்களில் ஒன்றை பிடித்து ஆன்மீக அடுப்பை பெற முடியும். நாளை என் எதிரி கையேர் இல்லையென்றால் நிச்சயமாக முழு முயற்சியுடன் போராடுவேன். அவளை எதிர்க்க முடியாது என்பதற்காகவா இந்த போட்டியை விட்டுக்கொடுக்க நினைக்கிறாய்? ஹுவா தனது இந்த மாணவனை மிகவும் நன்றாக புரிந்தவர். லாங் ஹாவோசன் இயல்பாக இரக்கமுள்ளவனாக இருந்தாலும் வெற்றி பெறுவதில் உறுதியாக இருப்பவன். எதிரி வலிமையானவனாக இருந்தாலும் எளிதில் விட்டுக்கொடுப்பவனல்ல. லாங் ஹாவோசன் மெதுவாக தலையசைத்தான். ஒரு கணம் மௌனமாக இருந்த பிறகு ஹுவா பேசினார், இது உன்னுடைய போட்டி, எனவே இந்த முடிவை நீயே எடுக்கலாம். லாங் ஹாவோசன் திகைத்தான். அவனது குணத்தை பொறுத்து அவன் ஆசிரியர் அவனை திட்டுவார் என்று எதிர்பார்த்திருந்தான். ஹுவா மென்மையாகச் சிரித்தார், அதிகம் யோசிக்காதே, பல விஷயங்கள் விதியால் முடிவு செய்யப்படுகின்றன. இந்த போட்டியில் நீ ஏற்கனவே சராசரிக்கு மேல் வந்துவிட்டாய். இந்த பெரிய போட்டி முடிந்த பிறகு நீ ஒரு பேய் வேட்டை படையில் இணைவாய். அங்கிருந்து நீ பல முடிவுகளை நீயே எடுக்க வேண்டும். ஆசிரியர் எப்போதும் உன்னருகில் இருந்து முடிவுகளை எடுக்க உதவ முடியாது. ஆனால் நீ எடுக்கும் முடிவுக்கு வருத்தப்படக் கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொள். சரியோ தவறோ இந்த முடிவை நீயே எடுக்க வேண்டும். அதற்கு வரும் பொறுப்புகளை ஏற்க வேண்டும். ஆமாம். ஹுவாவின் ஒப்புதலை பெற்றதும் லாங் ஹாவோசன் நிம்மதி பெருமூச்சு விட்டு விடை பெற்று தனது அறைக்கு திரும்பி பயிற்சி செய்யச் சென்றான். அவனது அறை கதவு மூடப்பட்டு ஹுவா அமைதியாக அங்கேயே அமர்ந்திருந்தார். மெதுவாக பெருமூச்சு விட்டார். முட்டாள் பையா, இது அவ்வளவு எளிதல்ல. நீங்களிருவரும் முதல் 3 இடங்களில் வந்தால் பேய்வேட்டை படைகளின் விதிகளின்படி நீங்கள் ஒரே படையில் இருக்க முடியாது. இதை அவர் லாங் ஹாவோசனிடம் சொல்லவில்லை, ஏனெனில் அவரது உள்ளத்தில் சுயநல எண்ணங்கள் இருந்தன. ஒரு பெண்ணுக்காக தனது மாணவன் இவ்வளவு தியாகம் செய்ய வேண்டுமா? எல்லாம் விதியின் கையில் விடப்பட்டது. ஹுவாவுக்கு தெரியாதது பேய்வேட்டை படைகளின் இந்த விதிகளை அவர் லாங் ஹாவோசனிடம் விளக்காதது அவனுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். முன்பு போலவே நைட் மைதானத்தில் மொத்தம் அரை மாத கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இன்று அரையிறுதி போட்டிகள் நடைபெறப் போகின்றன. லாங் ஹாவோசன் கையேரின் கையை பிடித்து அவளுடன் மைதானத்திற்கு சென்றபோது முழு பார்வையாளர் கூட்டமும் மௌனமாக இருந்தது. அரையிறுதி என்பது நைட்கள் மற்றும் அசாசின்களின் மேடை, மேலும் இந்த 2 பெரிய கோவில்களுக்கு இடையேயான கடுமையான போராட்டம். இன்று இந்த முடிவு முக்கியமான வாய்ப்பை யார் கைப்பற்றப் போகிறார்கள்?
இது முதலில் குலுக்கள் வைத்து தீர்மானிக்கப்படும். மற்ற நாட்களின் குலுக்கல்களுடன் ஒப்பிடுகையில் யாங் வென்ஜாவோ இன்று மிகவும் அமைதியாக இருந்தான். அரையிறுதிக்கு வந்துவிட்டதால் குலுக்களியின் தரத்தில் அவனுக்கு அதிக எதிர்பார்ப்பு இல்லை. அவனது பார்வை அமைதியாக இருந்தாலும் மிகவும் உறுதியாக இருந்தது. யாரை எதிர்த்தாலும் அவன் முழு முயற்சியுடன் வெற்றி பெறுவான். இந்த நேரத்தில் அவன் லாங் ஹாவோசனையோ அல்லது கையரையோ எதிர்க்க ஆவலாக இருந்தான். லாங் ஹாவோசனை எதிர்த்தால் அவனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் கையரை எதிர்த்தாலும் அவனுக்கு நம்பிக்கை குறையவில்லை. ஏனெனில் பேய் வேட்டை தேர்வு விதிகளின்படி ஒரு வான நைட் அசாசினை எதிர்க்கும்போது வான நைட் பறக்க அனுமதிக்கப்பட மாட்டார். ஆனால் அதேபோல் அசாசினுக்கு பெரிய தூண்களின் மறைவு கிடைக்காது. ஹான் கியான், யிங் சுய்ஃபெங் மற்றும் மற்ற துணை கோவில் தலைவர்கள் மீண்டும் மேடைக்கு வந்தனர். மற்ற 4 பெரிய கோவில்களின் துணை கோவில் தலைவர்கள் சற்று மனமுடைந்து இருந்தாலும் அவர்கள் ஒப்பீட்டளவு நிம்மதியாக இருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களது கோவில்களைச் சேர்ந்த போட்டியாளர்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டனர். ஹான் கியான் மற்றும் யிங் சுய்ஃபெங் ஆகியோரின் முகபாவங்கள் சிக்கலாக இருந்தன. இங்கு யாராலும் அவர்கள் இப்போது என்ன நினைக்கிறார்கள் என்பதை யூகிக்க முடியவில்லை. ஒரு அரை வட்ட ஒளிவட்டு 6 துணை கோவில் தலைவர்களையும் 4 போட்டியாளர்களையும் பிரித்தது. ஹான் கியான் ஆழமாக மூச்சு வாங்கி மெதுவாகச் சொன்னார், குலுக்கள் தொடங்கப் போகிறது. 4 தலைகள் ஒரே நேரத்தில் தூக்கப்பட்டு ஒளிவட்டத்தின் கீழ் வந்தன. இந்த நேரத்தில் இந்த 4 போட்டியாளர்களில் ஒரே அமைதியானவள் கையேர் மட்டுமே. 6 துணை கோவில் தலைவர்களின் பார்வைகள் மிகவும் கூர்மையாக இருந்தன. அவர்களின் உணர்வுகள் மிக உயர்ந்த நிலையில் இருந்தன. ஒரு வரலாற்று தருணம் நடைபெறப் போகிறது. இந்த போட்டியின் முந்தைய கட்டங்களில் அதிர்ஷ்டம் முக்கிய பங்கு வகித்தது. ஆனால் இந்த நிலையில் அதிர்ஷ்டம் பெரிய பயனை அளிக்கப் போவதில்லை.